ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் விளாக்ஸ். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சண்டே ஈவினிங் முன்னாடியெல்லாம் நாங்கள் ஸ்கூல் படிக்கிற டைமிங்கில் வீட்டில் ரொம்ப போர் அடித்தா நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை அடிக்கடி இங்கே தான் வருவோம். சரின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த இடத்துக்கு இன்றைக்கி போகலான்னு நானும் என்னோடய ஃப்ரெண்டும் முடிவு பண்ணிட்டோம். நாங்கள் வீட்டை விட்டு கிளம்பும் போது அவங்க வீட்டு ஆட்டுக்குட்டியெல்லாம் எங்களையும் கூட்டிகிட்டு போடுற மாதிரி பார்த்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் எங்கள் கூடயே கூட்டிகிட்டு வந்துட்டோம். 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்தாலும் இந்த இடம் அப்படியே அழகாக இன்னமும் செம்மையாக இருக்குது பாருங்களேன். அப்போல்லாம் எங்ககிட்ட ஃபோன்லாம் இல்லை, அதனால காலையில் 3 வரைக்கும் இங்கே தான் இருப்போம். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடினாலே எல்லா பிளானிங் போட்டுட்டு லன்ச்சு, வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம். இங்கே வந்துட்டு நல்லா விளையாடிட்டு எல்லாமே சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருப்போம். இங்கே வந்தாலே மனசு நிம்மதியாகவும் அழகாகவும் இருக்கும். எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இருந்த நாட்கள் அது. ஆனால் இப்போ தான் எல்லாம் இங்கே மாறி இருக்கு. நிறைய மரங்கள்லாம் காணோம். ஃபோன் வந்ததுனால யார் கூடயும் பேசவும் பிடிக்கல, எங்கேயும் வரவும் பிடிக்கல. எப்போ பார்த்தாலும் யூடியூப், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இதுலேயே இருக்கிற மாதிரி தோணுது. அதனால தான் இன்றைக்கி இங்கே வர முடிவும் பண்ணோம். இப்போ கூட இந்த இடத்துல புது ஃபீல் மாதிரி தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற இடம் தான் எங்களுக்கும் இந்த இடத்துக்கும் நிறைய பாண்டிங் இருக்குது. ஆட்டுக்குட்டியெல்லாம் மேயாமல் எங்கள் கூட வருது பாருங்கள். இந்த மரம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 20 வருஷத்துக்கு மேலே இருக்குது. இந்த மரத்தோட பேர் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த விநாயகர் கோயில் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம். நிறைய களைப்பாக இருக்கும்போது இந்த இடத்துல தான் ஓய்வெடுப்போம். இந்த விநாயகர்கிட்ட தான் எல்லா கஷ்டமும் எல்லா சந்தோஷமும் சொல்லி அழுத நாட்கள் அது. அதெல்லாம் ஒரு அழகான காலங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கதா எங்கள் ஊர் கம்மா. என்னடா கம்மான்னு சொல்லிட்டு தண்ணி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு புரியுது. இங்கே எப்போ செப்டம்பர் மாதத்தில் தான் நிறைய மழை பெஞ்சு தண்ணீர் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த இடமே நல்லா களை கட்டி இருக்கும். எங்கள் ஊரில் இருக்க மக்கள் எல்லாமே இங்கே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க வீட்டு செல்லப்பிராணிங்க எல்லாத்தையும் இங்கே தான் கூட்டிகிட்டு வந்து குளிக்க வச்சுட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. நல்ல இதமான காற்று வருது பாருங்களேன். இந்த மலையெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி, நம்ம வாழ்க்கையில் எது ஆனாலும் நினைவுகள் மாறாது. ஏன்னா நினைவுகள் ரொம்ப அழகானது. அதை நினைக்கும் போது நம்ம கண்கள் ஓரத்தில் சிறு கண்ணீர் துளி வரும், நம்ம இதழ் ஓரத்தில் சிறு புன்னகை வரும். அதுதான் நிம்மதியாக இருக்கும். யாரெல்லாம் இந்த மாதிரி சந்தோஷத்தை இருந்த நாட்கள் எல்லாம் மிஸ் பண்ணுறீங்களா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன். சரி வாங்க கம்மாய்க்குள்ளே போகலாம். இங்கே செடி தான் எங்கே பார்த்தாலும் அதிகமாக இருக்குது. எங்கள் ஊரில் இது பேர் மூக்குத்தி செடி. உங்கள் ஊரில் என்ன பேருன்னு சொல்லிட்டு போங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே நடக்கும்போதே பழைய நினைவுகள் வந்துட்டு போகுது. இந்த இடத்துலலாம் அவ்வளோ சேட்டைகளை செஞ்சுருக்கோம். இந்த இடத்துல இருக்க நிறைய தண்ணிகள்லாம் நல்லா கல்வாயில் இருந்து குளிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக போனோம். அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்த நாட்கள். இப்போலாம் இதை பார்க்கும்போது மனசில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். சரி வாங்க இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு இருப்போம். சரி, இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம கூட வந்த ஆட்டுக்குட்டி எங்கன்னு தெரியல. பார்த்தா தெரியாமல் ஒரு தோட்டத்துக்குள்ளே போயிடுச்சு. அதை எங்களால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா தோட்டத்துக்காரங்க நம்ம ஆட்டுக்குட்டியை பிடிக்க வந்துட்டாங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன் கேட்டீங்கன்னா, நம்ம கிட்ட ஓடி வந்துச்சு ஆட்டுக்குட்டி எல்லாம். தோட்டத்துக்காரங்க என்கிட்ட வந்துட்டாங்க, ரொம்ப திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆட்டுக்குட்டி ஆனால் தோட்டத்துக்குள்ளேயே போகலை, இருந்தாலும் தோட்டத்துக்காரங்க ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரின்னு நாங்களும் அமைதியாக இருந்தோம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப பேட் வேர்டெலாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் சாரி வீடியோ எடுக்க முடியலை. அவங்க ஆட்டுக்குட்டி இன்னொரு தடவை வந்துச்சுன்னா ஊர் முன்னாடி கட்டி வச்சுருவோன்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட ஆட்டுக்குட்டியெல்லாம் அவள் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டான். சரின்னு அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இனிமேல் இந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் வராதுன்னு சொல்லிட்டு எங்கள் ஆட்டுக்குட்டியை கூப்பிட்டோம். எங்கள் ஆட்டுக்குட்டினாலும் வரவும் மாட்டுது பாருங்களேன். ஒரு செடியை எடுத்து கூப்பிட்டாதான் எங்கள் ஆட்டுக்குட்டி ஓடி வருது. சரின்னு மனசு கஷ்டத்தோடையே நாங்கள் திரும்ப போகும்போது அழகாக கடவுள் கொடுத்த வரமாக எங்களுக்கு மழை தூருது பாருங்களேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா இந்த இடத்துக்கு வந்தாலே மழைவும் தூருச்சு. ஏன்னா நம்ம மழையில் நிறைய ஆட்டோ போட்டுட்டு அந்த இடத்துல. அப்போ இந்த மழை லைட்டாக தூரும்போது எங்களுக்கு அந்த நினைவுகளும் வர ஆரம்பிச்சிச்சு. சரின்னு மழை பெருசாக பெய்யறதுக்குள்ளே வீட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணிவிட்டு ஆட்டுக்குட்டியெல்லாம் கூட்டிகிட்டு வந்தோம். பாருங்களேன் எங்கள் ஊர் எவ்வளோ அழகாக இருக்குது. உங்களுக்கு எங்கள் ஊர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு லைக் பண்ணி அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.